நான் பார்க்க போகிறது 10th மேத்ஸ் செகண்ட் சாப்டர் பயிற்சி 2.5ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு A மற்றும் பொது வித்தியாசம் Dக்கும் கூட்டுத்தொடர் வரிசையை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு முதல் உறுப்பு A கொடுத்துட்டாங்க, பொது வித்தியாசம் D கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டுத்தையும் வச்சு இந்த மதிப்பை வச்சு என்ன கேட்டிருக்காங்க? கூட்டுத்தொடர் வரிசையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? 3 சப்டிவிஷனாக கொஷின் கொடுத்துட்டாங்க. இப்போ கொடுத்துருக்க இந்த A Dயோட மதிப்பை நம்ம பிரதியிடும் போது நமக்கு கூட்டுத்தொடர் வரிசை கிடைச்சிருமா? பாருங்கள், ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துட்டாங்க? ஏவோட மதிப்பு 5 கொடுத்துருக்காங்க, D 6 கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ முதல் உறுப்பு 5, பொது வித்தியாசம் 6. இதை கூட்டுத்தொடர் வரிசை எடுத்து எழுதும் போது நம்ம இப்படி எழுதுவோம். கூட்டுத்தொடர் வரிசை ஃபார்முலா நமக்கு தெரியும். A, A + D, A + 2D, A + 3D, எக்ஸட்ரா இதே போல் போயிட்டுருக்கோம். சரிங்களா? இப்போ இதில் அப்ளை பண்ணலாமா? ஏவோட மதிப்பு என்ன? 5 முதல் உறுப்பு, அடுத்து 5 + Dயோட மதிப்பு 6, ஏவோட மதிப்பு 5 + 2 × Dயோட மதிப்பு 6, ஏவோட மதிப்பு 5 + 3 × Dயோட மதிப்பு 6, எக்ஸட்ரா. சரிங்களா? ஈக்குவல் 5 அப்படி வந்துடும். 5யும் 6யும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 11 கிடைக்குமா? 5 + 2 × 6 12, 5 + 3 × 6 18, எக்ஸட்ரா. சரிங்களா? இப்போது 5, 11, 5யும் 12 கூட்டும்போது நமக்கு 17 கிடைக்கும். 17, 5யும் 2 கூட்டினா 23, எக்ஸட்ரா. சரிங்களா? அடுத்து பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷன். இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷனுக்கான கூட்டுத்தொடர் வரிசை கண்டுபிடிச்சாச்சு. 5, 11, 17, 23. அடுத்து செகண்டு. ரெண்டாவது சப்டிவிஷனுக்கான கொஷின் பார்த்தீங்கன்னா A = 7, D -5, பொது உறுப்பு 7, பொது வித்தியாசம் -5. இது அப்ளை பண்ணலாமா ஃபார்முலாவில்? ஃபார்முலா நமக்கு தெரியும். கூட்டுத்தொடர் வரிசைக்கான ஃபார்முலா A, A + D, A + 2D, A + 3D, எக்ஸட்ரா. மேலே வேணுன்னா கூட்டுத்தொடர் வரிசைன்னு எடுத்து நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ ஏவோட மதிப்பு 7, ஏவோட மதிப்பு 7 + Dயோட மதிப்பு -5, A + 2 × Dயோட மதிப்பு -5, ஏவோட மதிப்பு 7. அடுத்து ஏவோட மதிப்பு 7 + 3 × Dயோட மதிப்பு -5, எக்ஸட்ரா. சரிங்களா? ஈக்குவல் 7 அப்படியே வந்துடும். 7 +, -5, 7 அப்படியே வரும். +2 -5, அப்போ என்ன ஆகும்? +, -ஆ? அப்போ -2 × 5 10, 7 +, -3 × 5 15, எக்ஸட்ரா. இப்போது 7 அப்படி வரும். 7 - 5 கழிச்சா 2, 7 - 10 கழிக்கும் போது -3. ஏன்னா பெரிய கணக்குறி மைனஸ்ன்றதுனால -3. இப்போ 7 - 15 கழிச்சா 8, பெரிய கணக்குறி மைனஸ்ன்றதுனால -8, எக்ஸட்ரா. சரிங்களா? அடுத்து பாருங்க, தேர்ட் சப்டிவிஷன். என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? A பொது உறுப்பு என்ன கொடுத்துட்டாங்க? 3/4 கொடுத்துருக்காங்க, D பொது வித்தியாசம் பார்த்திங்கன்னா 1/2 கொடுத்துருக்காங்களா? இது கூட்டுத்தொடர் வரிசைக்கான சமன்பாடு நமக்கு 3 ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? A, A + D, A + 2D, A + 3D, எக்ஸட்ரான்னு வருமா? இப்போ ஏவோட மதிப்பு என்ன? 3/4, ஏவோட மதிப்பு 3/4 + Dயோட மதிப்பு 1/2, அடுத்து ஏவோட மதிப்பு 3/4 + 2 × Dயோட மதிப்பு 1/2 ப்ளஸ் ஏவோட மதிப்பு பார்த்திங்கன்னா ஏவோட மதிப்பு 3/4 + 3 × Dயோட மதிப்பு 1/2, எக்ஸட்ரா. இது எடுத்து எழுதும் போது பாருங்கள், 3/4 அப்படியே வந்துடும், இப்போது இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாமா? இப்போ 3 × 2 6,
ப்ளஸ் 1 × 4 4 டிவைட் பை 4 × 2 8 கமா இந்த 3/4 அப்படியே வந்துடும். இப்போ இந்த 2 1 பெருக்கல் இருக்கா, பிரிக்கலாம். பெருக்குனா ப்ளஸ் 2 டிவைட் பை 2ன்னு வருமா, கமா 3/4 ப்ளஸ் 3 × 1 ஏன் இப்போ நம்ம பிரிக்கலாம். 3 × 1 3 டிவைட் பை 2 கமா எக்ஸட்ரா ஈக்குவல் 3/4 கமா 6 4 கூட்டினா 10 10/8ன்னு வருமா. இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 3 × 2 6 ப்ளஸ் 4 × 2 8 டிவைட் பை 4 × 2 8 ப்ளஸ் 3 × 2 6 ப்ளஸ் 4 × 3 12 டிவைட் பை 4 × 2 8 கமா எக்ஸட்ரா. சரிங்களா, கமா போட்டுக்கோங்க. இந்த 3/4 அப்படியே வந்துடும். இங்கே 10 இருக்குது 8 இருக்குது, இது கேன்சல் பண்ணலாமா. கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இப்போது 4 இப்போது 2 × 4 8 இங்கே 2 10 அப்போ 5/4ன்னு வருமா, கமா இங்கே 6 இருக்குது 8 இருக்குது கூட்டினா 14ன்னு வருமா. 14 டிவைட் பை 8 கமா 6ஐயும் 12ஐயும் கூட்டும் போது நமக்கு என்ன வரும், 18ன்னு வருமா, டிவைட் பை 8 கமா எக்ஸட்ரா ஈக்குவல் 3/4 கமா 5/4 கமா இப்போ 2 அடுத்து கேன்சல் பண்ணலாமா. 4 2 8 7 2 14 இப்போ என்ன வரும், 7 டிவைட் பை 4ன்னு வருமா. அடுத்து பாருங்க, இங்கே 4 2 8 9 2 18 அப்போ 9 டிவைட் பை 4ன்னு வருமா. ஸோ நமக்கு தேவையான கூட்டுத்தொடர் வரிசை 3 சப்டிவிஷன் கண்டுபிடிச்சாச்சு. பிளாக்ல எடுத்து கொடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக.